அது போகங்கய்யா, வெற்றிலையில் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா என்னன்னு தெரியல, ஆண் வெற்றிலை பெண் வெற்றிலைன்னு இருக்குங்கய்யா. ஆண் வெற்றிலை பெண் வெற்றிலை. இந்த பெண் வெற்றிலைக்கு வந்து தெய்வீக சக்தி அதிகம். இப்போ ஒரு வெத்தலையும் பாக்கும் நம்ம பக்தி இன்ஃபினிட்டி டீம்ல இருந்து ஒருத்தர் வாங்கிட்டு வந்தார். ஆமா ஆமா ஆமா. இப்போ அதுதான் இங்க வச்சிருக்கோம். வாங்கிட்டு வந்து அவர் என் கையில காலையில இப்போ கொடுக்குறாரு ஷூட்டுக்கு முன்னாடி. அப்போ அதை எடுத்து பார்த்துட்டு நம்ம என்ன கேட்குறோம், உங்க சித்தி முறை என்ன மாதிரி தொந்தரவு, நெருப்பு பிரச்சனை இருக்கா, நெருப்பு தொழிலா அப்படின்னு கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்க, ஹோட்டல் இண்டஸ்ட்ரீஸ் வச்சிருக்காங்க. நீங்க அதை ஆச்சரியமா பார்த்தீங்க. அது என்னன்னா அவங்க தான் சமைக்கிறாங்க, அதுல அதான் பியூட்டி. அதை வந்து இந்த வெத்தலை சொல்லுச்சு, அந்த வெற்றிலை. அப்போ பெண்கள் உங்கள் லைஃப்பில் உங்கள் குடும்பத்தில் வர்க்கத்தில் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்காங்களான்னா, ஒருத்தங்க நல்லா இல்லை, இன்னொருத்தங்க கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அந்த வெற்றிலைக்கு வந்து அவ்வளோ பவர் இல்லையா. இந்த வெற்றிலையை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம். இது நேயர்களுக்காக நிச்சயமாங்க இது சொல்லிடலாங்க, ஏன்னா அவங்க என்னன்னு தெரியாமல் இருப்பாங்க. இப்போ இந்த வெற்றிலைங்கிறதுல வெற்றிலை ப்ளஸ் பாக்கு, இது ரெண்டு தான் நமக்கு பிரசன்னம் பார்க்கறதுக்கு பிரதானம். இந்த பாக்கு தான் குலதெய்வம். பாக்கு இல்லாமல் வந்தாங்கன்னா குலதெய்வம் பேசாது, குலதெய்வம் வராது. அதான் உண்மை. பாக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி இந்த வெற்றிலை வாங்கிட்டு வந்து நம்ம கையில் கொடுக்குறாங்க. 12 மணிக்கு முன்னாடி வந்து வெற்றிலை பாக்கு கொடுத்தாங்கன்னா மேலிருந்து என்ன போகிறோம். ஆஃப்டர் 12 மணி அடுத்தது 12:05, 12:10, 12:15 வந்தாங்கன்னா இந்த சைட்லேருந்து என்ன போகும். இப்போ அந்த வெத்தலையில் பாருங்க, இதில் ஒரு வெத்தலையில் காம்பு இல்லை. இந்த காம்பு பகுதி தான் பாதுகாப்பு. அப்போ அவர் வந்து நம்ம கேட்டோம், தனிச்சு விடப்பட்டிருக்கீங்க, தொழில் பாதுகாப்புலன்னு உணர்றீங்க, இப்போ வேலை பாதுகாப்புலன்னு உணர்றீங்க, தனிச்சு விடப்பட்டிருக்கீங்க. பாதுகாப்பு இல்லாத ஒரு தன்மையை இந்த காம்பு சொல்லும். ஒருத்தங்க வர்றாங்க பிரசன்னம் பார்க்கறதுக்கு, வெத்தலையில் இருக்கிற எல்லா காம்பி கிள்ளிட்டு வைக்கிறாங்க. வெத்தலை போட போறவங்க நினப்புல வச்சுட்டாங்க, கிள்ளிட்டு வைக்கிறாங்க. அம்மா உங்களை சுற்றி உங்களுக்கு பாதுகாப்பே இல்லை, நீங்கள் தனிச்சிருக்கீங்க அப்படின்னு கடகடன்னு அழுதுட்டாங்கய்யா. யாருமே ஆதரவு இல்லைங்கய்யா. அப்படியே தத்ரூபமாக இதை நீங்கள் சொல்லிட்டீங்க, தத்ரூபமாக நீங்கள் இதை சொல்லிட்டீங்க, யாருமே ஆதரவு இல்லை அப்படிங்கிற மாதிரி இது பண்ணாங்க. அப்போ இந்த காம்பு வந்து ரொம்ப 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 முக்கியம். இந்த நுனி இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் வெற்றிலையில் பிரசன்னத்தில் மகாலட்சுமி. ஒருத்தர் பிரசன்னம் பார்க்க வர்றார், என் மகனை நம்பி என் தொழிலை ஒப்படைக்கலாமான்னு கேட்குறாரு. 5வது வெற்றிலையே எடுக்கிறோம், இந்த நுனி இல்லை. நுனிதான் யாருன்னு சொல்லியிருக்கிறோம், மகாலட்சுமி. உங்க மகன்கிட்ட தொழிலை கொடுத்தா நீங்க காப்பாற்ற மாட்டீங்க. எந்திரிச்சு கை கொடுத்தாரு. எதுக்கு ஏன் கை கொடுக்குறீங்கன்னு, ஏற்கனவே கொடுத்து அவன் வீண் பண்ணிட்டான், நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்கலாங்கிறதுக்காக கேட்டேன். நீங்க பரிசோதனை பண்ணிக்கிங்க, என்ன வேணாலும் பண்ணிக்கிங்க. நம்ம பண்ண போகிறது என்ன இருக்கோ அதுக்கு உண்டான பலன் பரிகாரங்கள் இதைத்தான் கொடுக்க போகிறோம். கேட்கலாம் எத்தனை வெத்தலை வாங்கிட்டு வருதுன்னு, நீங்கள் எத்தனை வெத்தலை வேணாலும் வாங்கிட்டு வாங்க, அதை பற்றி கவலை இல்லை. அதுக்கப்புறம் ஒருத்தங்க இப்படி வெத்தலை பாக்கெல்லாம் வாங்கிட்டு வராங்க, டேபிளில் வச்சுட்டாங்க. ஒரு குழந்தையை கூப்பிட்டு வராங்க, அந்த குழந்தை நுனியை மட்டும் கிள்ளிட்டு இருக்கு. அந்த குழந்தை நுனியை மட்டும் கிள்ளிக்கிட்டு இருக்கு. நான் என்ன கேட்டேன்னா, இந்த குழந்தை பிறந்து அதுக்கப்புறம் நிறைய செல்வத்தை இழந்தீங்களான்னு கேட்டேன். 100% கரெக்ட். அந்த குழந்தை பிறந்த 2.5 வருஷத்துல எல்லாமே இழந்தாச்சுங்கிறார். அந்த குழந்தை பிறந்ததுனால இழக்கலைங்க, அவங்க கர்மா என்ன சொல்லுதுன்னா இது நடந்ததை இண்டிகேட் பண்ணுது. அதைத்தான் நான் சொன்னேன். குழந்தைய நம்ம திட்டவோ சபிக்கவோ வேண்டியதில்லை, ஏன்னா உங்க கர்மா தான் குழந்தை. குழந்தையோட நேரங்காலம் நீங்க இல்லை, உங்க கர்மா தான் குழந்தை. அப்ப நீங்க திட்ட வேண்டியது உங்க பாட்டனாரவோ முப்பாட்டனாரவோ தான். குழந்தையை திட்டி பிரயோஜனம் இல்லை. அப்ப குழந்தை பிறந்து நல்லா இருக்குதுன்னா குழந்தைக்கு சேருமா, குழந்தை பிறந்து கெட்டு போனீங்கன்னா குழந்தைக்கு சேருமா, எல்லாமே பூர்வ புண்ணிய பலன்கள் தான். அப்ப நீங்க வாங்கிட்டு வந்த வெத்தலையில அந்த வெத்தலை தெளிவா இருக்கணும். அப்ப அந்த உங்க ஸ்டாஃபுக்கு வந்து காலையில வெத்தலை கொடுத்தாரு, இது 1வது வெத்தலை, சாரி இது கடைசியா இருந்துச்சு, இது 1வது வெத்தலை, இது 2, இது 3வது வெத்தலைங்க, இது 4, இது 5. இது எல்லாமே கிரீனா
நல்ல தெளிவா இருக்கு. 6வது வெத்தலை பாருங்க எப்படி இருக்குன்னு. பிளாக்கா இருக்கு. ஐயா பிளாக்கா இருக்கு, தெரியுதுங்களா ஐயா? பிளாக்கா இருக்கு. அப்ப இந்த மாதிரி ஒரு வெத்தலையில நமக்கு ஒரு விண்ணமா டிஸ்டர்ப்டா ஒரு வெத்தலை வருதுன்னா அந்த பாவகம் அவங்களுக்கு பிரச்சனையை தருது. அப்ப 6ங்கிறது வேலை. 6ங்கிறது வேலை. அப்ப வேலையில ஒரு போராட்டம் இருந்துகிட்டே இருக்கா? ஆமா சார், எனக்கு அது சார்ந்த ஒரு திருப்தி இல்லை, நான் டிஸ்டர்ப்டா தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. இது மட்டும் இல்லை, 1ஆம் பாவகத்திலிருந்து 12ஆம் பாவகம் வரைக்கும் உங்களோட கர்மா என்ன, தோஷங்கள் என்ன, சாபங்கள் என்ன, கோபங்கள் என்ன, கன்னி பெண்கள் சாபம், கர்ப்பிணி பெண்கள் சாபம், தாய் வழி தோஷம், தந்தை வழி தோஷம், முன்னோர்கள் சாபம், இடதோஷம், பிரேத தோஷம், கோதோஷம், பிராமணர் சாபகோபம், இப்படி நிறைய வகைகள் இருக்குங்க. இதுல எங்கேயாவது ஒன்றில் பாதிக்கப்பட்டிருக்கிறத நம்ம தாம்பூல பிரசன்னத்தில் எளிமையா கண்டுபிடிக்கலாம். இந்த இந்த பிரசன்னத்துக்கு பெரிய கால்குலேஷன் எல்லாம் தேவை கிடையாது. எத்தனை வெத்தலை, எந்த கிரகம் நமக்கு லக்னம், அதுல இருந்து எந்த வெத்தலை ஃபால்ட்டு, எந்த கிரகம் ஃபால்ட்டு,